3.6 கிலோ 3 கிலோவாட்டு டாப்கான் அதானி பேனல் தான் போடுறோம் நம்ம. ஸோ இப்போ ரூஃபில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ரயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பார்ட். இது பண்ணிட்ட பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேனல்ஸ், இது ஒரு பேனல் வந்து 580 வாட்டு. இது மொத்தம் 6 பேனலு. ஸோ இந்த 6 பேனலும் பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து கேபிள் கீழே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 3 பேனல் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து அடுத்த 3 பேனல் போடுவாங்க. பேனல் இன்ஸ்டலேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா பேனல்ஸையும் வந்து இந்த ரயில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கீழே எல்லாமே கனெக்டட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ண பிறகு தென் ஒயரிங் பார்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பார்த்துருக்கீங்க? 4 பேனல் போட்டாச்சு. இது 5வது பேனல் போட்டுட்ருக்காங்க. பேனல்லாம் போட்டுட்டு பேனலில் எல்லாமே லிங்க் பண்ணிவிட்டு இது வழியாக வந்து கேபிள்ஸ் வந்து எவ்வளோ விதை காணாம எங்கடா காசு பார் அதில் உள்ள இதை காணாம எங்க இதில் உள்ள மெட்கலாம் எங்க கழட்டி வச்சு கழட்டி போட்டு வரது கீழே இருக்கும் பாரு. அங்கே அதுக்கு நடக்குமா ஃபைனலாக 6 பேனலும் போட்டாச்சு. ஸோ அது 1 அது 2 அது 3 அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே 1 இது 2 இது 3. ஸோ டோட்டலாக 6 பேனல் போட்டாச்சு. இது வந்து ஒரு பேனல் வந்து 580 கிலோ வாட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3.45 அதாவது 3.5 கிலோ வாட் வந்து இந்த பேனல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து டாப்கான் பேனல். எர்த்தனிங் ராடு போடுறாங்கல்ல, அந்த எர்த்தனிங் ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எர்த்து வந்து அங்கே இருக்குங்களா அந்த உங்களுக்கு தெரியுங்க ஒரு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து நம்ம லைட்னிங் ராடு. ஸோ அதிலேருந்து கேபிள் எடுத்துகிட்டு வந்து எர்த்திங் கேபிள் எடுத்துகிட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எர்த்திங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. மேலே பேனல் 6 பேனல் போட்டாச்சு. 6 பேனல் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எர்த்திங் கேபிள் வந்து எர்த்திங் கேபிள் இறக்குறாங்க. லைட்னிங் கேபிளோட எர்த்திங் வந்து கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு லைட்டிங் போட்டாச்சு. இங்கே ஒரு எர்த்திங் இங்கே ஒன்று போட்டிருக்கு, அங்கே ஒன்று போட்டுட்டாரு. இது இல்லாமல் வந்து இங்கே ஒரு எர்த்திங் பண்ணுறோம். இதுதான் லைட்டிங் ராடுக்கு எர்த்திங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை போட்டுருக்காரு. இன்வெர்டர் இதுதான் உள்ளுக்குள்ள மேலே போட்ட சோலாரோட பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஸோ மேலே நம்ம ஜென்ரேட் பண்ணுற கரண்ட்டு இங்கே வந்துட்டு இதில் வந்து இன்வெர்டருக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஜூ பண்ணி காட்டுறேன். 1296 1300 வாட்ஸ் வந்து இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. விச் மீன்ஸ் 1.3 கிலோவாட் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து அப் டு 3.4 வரைக்கும் போகும். பட் இன்றைக்கி நமக்கு அடிக்கிற வெயில் கேட்ட மாதிரி போகும். ஸோ இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நம்ம டிசியை வந்து இதில் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் போய்ட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், கீழே போயிட்டு அப்படியே கீழே போய் நம்ம மீட்டர் பாக்ஸ் போயிட்டு நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மீட்டர் கொடுத்துருக்காங்க, நெட் மீட்டர். அதை அவங்களை காட்டுறோம் நாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம ஈபிக்கு வந்து லைன் போகும்.